ஹை கைஸ், நம்ம தேடியில் பேட்டில் த்ரூ தெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 18ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஜியோயான் கிராண்ட் மாஸ்டர் கிட்ட என்னை விட என் அம்மாவை பற்றி உங்களுக்கு தானே நிறைய விஷயம் தெரியும், என்கிட்ட சொன்னதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க கிராண்ட் மாஸ்டர் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. துரோகம், கூட இருந்தவனே நம்மளை கொல்ல நினைக்கிறது, இது எல்லாத்தையும் உன்னால புரிஞ்சிக்க முடியாது. கோல்டு பிளேட் உன் உடம்ப தொலைக்கும் போது அதோட வலியை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. உன் அம்மா உன் மனசுல எப்போதுமே உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீயும் என்ன மாதிரியே நீட் மர்ஜில வாழ வேண்டியதான் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோவால அதுக்கு மேல எதுவுமே கேட்க முடியல. கிராண்ட் மாஸ்டரும் அப்படியே சோகமா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அவர் இடத்துல உட்காந்து அவர் அப்படியே தண்ணி அடிச்சிட்டு இருக்க அங்க வந்து நம்ம ஜியோயான் அவரை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா மாஸ்டர் கடுமையான கோவத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, நான் இன்னைக்கு செஞ்ச மெடிசனை பத்தி சொல்லுங்க. நீ சூப்பரா பண்ண, தலை வலிக்கும் போது அதை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஆனா கிராண்ட் மாஸ்டர், நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குனு அவரோட ஃபயரை யூஸ் பண்ணி ஒரு பில்லை ரெடி பண்ணி காமிச்சிட்டு, சாதாரண ஆளுக்கு இதை கத்துக்கிறதுக்கு ரொம்ப காலம் தேவைப்படும், ஆனா உனக்கு இல்ல, உன் மாஸ்டர் அந்த மாதிரி அப்படின்னு அவர் சொல்ல, அதை அப்படியே கேட்ச் பிடிச்சிட்டு, அப்ப எசன்ஸ் ஃபிளேமை யூஸ் பண்ணலான்னு சொல்றீங்களா? உன்கிட்ட தான் பீஸ் ஃபிளேம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணு. ஆனா கிராண்ட் மாஸ்டர், அது ரொம்பவே பவர்ஃபுல், அதை தாங்காம பவுலே வெடிச்சிடும். அதை தாங்குற மாதிரி உன்னை போய் கண்டுபிடி. மாஸ்டர், அதையும் நீங்களே தந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உனக்கு வெக்கமாவே இல்லையாடா, எல்லாத்துக்கும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவர்கிட்ட இருந்த ஒரு பவுல் அவர்கிட்ட தூக்கி போட, நம்ம ஜியோயான் அதை பார்த்துட்டு லைட்டா குசி ஆனாலும், என்ன கிராண்ட் மாஸ்டர் நீங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க, ஆனா ஒரு பழைய பவுல போய் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, வேணா திரும்ப கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி அவர் அதை அப்படியே வாங்க வராரு. இல்ல பரவாயில்ல, நான் இதை வச்சுக்கிறேன். நம்ம ஜியோயான் கொஞ்சம் சீரியஸா, ஃபர்ஸ்ட் சோல் கிளான்ல இருந்து ஃபேனுங்கிற ஒருத்தன் வந்திருந்தான், இப்ப ஃபேன் லிங்குங்கிற ஒருத்தன் வந்திருக்கான். அவனை பத்தியும் அவன் பவர்ஸை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கிராண்ட் மாஸ்டர் பிளட் செக்டர்ஸ் எல்லாமே ஏன்சியன் காலத்தை சேர்ந்தது, அவங்க பவர்ஸ் எல்லாமே ரொம்பவே மிஸ்டீரியஸா இருக்கும். சோல் டிஸ்ட்ராயரை எப்ப சீல் பண்ணமோ அப்பவே அவங்களும் தலைமறைவாயிட்டாங்க. ஆனா அந்த மாதிரியான செக்டர்ஸ்லாம் அவங்க சுப்பீரியர் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்றதுக்காக அவங்க உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க அப்படிங்கறத மட்டும் மறந்துடாத அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயானோ அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே அப்படியே ரிங்க விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப கண்டெஸ்ட்கான அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. ஜட்ஜஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட பவுல்ஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. நம்ம ஜியோயானோட பவுலை பார்த்தோன்னே ஃபார்மாக்கே சாக்கா இருக்கு. பூத கண்ணாடியெல்லாம் வச்சு அவர் அப்படியே அதை செக் பண்ணி பார்த்துட்டு, இது எல்லோ ஸ்டோன் பவுல் தானே, இது ஏன்சியன் ட்ரெஸரி, இதை நான் பார்த்தே ரொம்ப காலம் ஆகுது அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயானுக்கு குசியா தங்கல. உண்மையா சொல்றீங்க? நம்ம மீட்டன்ஸனும் அந்த பவுலை வாங்கி பார்க்கிறாரு. இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, ஒரு சின்ன ரோட்டு கடையில இருந்து நான் அதை வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. ஹென்ஃபங்கும் அதை வாங்கி செக் பண்ணி பார்க்கறான். அது ஒரிஜினல் தான் தெரிஞ்ச உடனே காண்டோட அவன் அப்படியே டக்குன்னு அதை அப்படியே கீழே வச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப ஃபேன் லிங்க் கிட்ட அப்படியே அவங்க எல்லாரும் போறாங்க. உண்மையை சொல்லு, உனக்கு இந்த ஃபார்முலாலாம் எப்படி தெரிஞ்சிச்சு? நான் இதை என் அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஃபார்மா மெடிசன் ஃபைட் குயிக் கான்டினென்ட்டுக்கு சொந்தமானது, பிளட் செக்டருக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபேன்லிங் எங்க கிளான்ல இருக்கிறவங்களுக்கும் தலைவலிலாம் வரும், நாங்களும் மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். ஃபார்மா லைட்டா சிரிச்சுட்டு, நீ நல்லா டேலண்டான பையனா இருக்க, எதுக்காக தேவையில்லாம இங்க வந்து சாகணும்னு நினைக்கிற, ஒழுங்கு மரியாதையா கண்டெஸ்ட குவிட் பண்ணிட்டு ஓடிடு அப்படின்னு சொல்ல, எங்க கிளானோட மெடிசன் டேலண்ட்டை காட்டுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், அப்பெல்லாம் பாதியில போக முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். உடனே அவங்களும் அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பேச்சுவார்த்தை நடக்கும் போது நம்ம ஜட்ஜ் ஏதோ தில்லமுள்ளு பண்ணிருப்பாரு போல. அவங்க அங்கிருந்து நோந்து போகும்போது அவன் பவுலும் அப்படியே பாட்டா கலந்து விழுந்துருது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிளாக் அயர்ன் ஹெவன்லி வுட்ங்கிற ஒரு மெட்டீரியல் இப்ப தராங்க. நம்ம ஹோட்டல்லாம் அதை பார்த்த உடனே அப்படியே குசியா போயிடுறாரு. நான் என் வாழ்க்கையிலேயே முத இதை பாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயான் இதுல இருந்து ரெடி பண்ற பில்ஸ் மூலியமா நம்ம குய் எனர்ஜியை நம்மளால வேற லெவல்ல வேகமா அதிகப்படுத்த முடியும். அதுவும் இல்லாம சாப்பிட்ட 2 மணி நேரத்திலேயே இது நம்ம ஸ்பீட 4 மடங்கு அதிகப்படுத்தும். ஆனா எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கோ அதே அளவுக்கு இதை செய்யறதும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்ல, கண்டெஸ்ட் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லாரும் அதை அப்படியே உருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபேன்லிங் கிட்ட பவுல் இல்லாததுனால அவனோட எசன்ஸ் ஃபிளேமை யூஸ் பண்ணி அதை அப்படியே உருக்க ஆரம்பிச்சிடுறான். ஃபார்மாக்கே லைட்டா சாக்கா இருக்கு, இவன் கிட்ட எசன்ஸ் ஃபிளேமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, நம்ம மீட்டன்சன் அதோட பவர்ஸ் ரொம்பவே கம்மியா தெரியுது, அதை யார்கிட்ட இருந்தோ அவன் கைமாத்தா வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு. போட்டி ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹோட்டல் பவுல்ல இருந்து குப்புன நெருப்பு வந்துருது. அவர் அப்படியே சோகமா அடுப்ப
அணைச்சிட்டு என் குய் எனர்ஜி எல்லாமே தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப அங்கிருந்து இன்னொருத்தரும் மயங்கி விழுந்துடுறாரு. நம்ம ஹானுக்கும் தலை சுத்த ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹூஜியாவும் அப்படியே மயக்கமாய் விழுந்துடுறாரு. நம்ம எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட எப்படி இவ்வளவு குய் எனர்ஜி இருக்கும், இந்த பெருசுங்களா சேர்ந்து நம்மள சாவடிக்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஜியோயான் சீக்கிரமா போய் மெடிடேட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜியாசுனரோட நிலைமையும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டே வந்துட்டு இருக்கு. நான் எவ்வளவு பவர் யூஸ் பண்ணியும் என்னால இதை மெல்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்ப கண்டஸ்ட் விட்டு வெளியே போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஃபேன்லிங் மட்டும்தான் இப்ப பாக்கி. அவங்க ரெண்டு பேரும் வெறித்தனமா அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க அவங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம ஜியோயானோட பவுல் டக்குன்னு அப்படியே வெடிச்சு சதறிடுது. ஃபார்மாவால அதை நம்பவே முடியல. எல்லோ ஸ்டோனால டிராகன் ஃபிளேமே தாங்க முடியும், இந்த சாதாரண பீஸ்ட் ஃபிளேமுக்கு போய் அது எப்படி உடையும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க ஷென்ஃபங் அவன் சொன்னதை நீங்க கேட்கலையா, அதை ரோட்டுகள்ல வாங்கினானா அது கண்டிப்பா ஃபேக் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரவுண்ட சோல் கிளான் தான் ஜெயிக்க போதா, என்னால அதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி நம்ம கூலா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்து நம்ம ஜியோயான் டக்குன்னு முன்னாடி போய் அந்த பிளாக் அண்ட் ஹெவன்லி வுட்ல இன்னொரு பீஸ் கேட்கிறாரு. டைம் வர ஓடிட்டே இருக்கு. அவர் அப்படியே அதை வாங்கிட்டு வந்து அங்கிருந்த டேபிள் எல்லாத்தையும் அப்படியே உதச்சி தள்ளிட்டு அப்படியே கீழே உட்காந்து அவர் எசன்ஸ் ஃபிளேமை யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஃபார்மா அவரை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிறாரு. இந்த சின்ன வயசுல இவனால எப்படி எசன்ஸ் ஃபிளேமை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அவர் கேட்க நம்ம ஷென்ஃபங் ரொம்ப ஷாக் ஆகாதீங்க, அவன் அதுக்காக என்ன ஈவில் மேஜிக்கை யூஸ் பண்ணான்னு யாருக்கு தெரியும், அதுவும் இல்லாம இவ்வளவு கம்மி டயத்துல அவனால அதை உருக்கவும் முடியாது அப்படின்னு அவன் சொல்ல அதை கேட்டு நம்ம ஜியோயான் பயங்கர காண்டோட ஒரு கையில பீஸ்ட் ஃபிளேமையும் ஒரு கையில கோல்டு ஃபிளேமையும் வச்சு அதை அப்படியே உருக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர்கிட்ட ரெண்டு ஃபிளேம் இருக்கிறத பார்த்து ஷென்ஃபங் அப்படியே ஷாக் ஆயிடுறான். நம்ம ஜியோயான் வித்த காமிச்சு ஒரே செகண்ட்ல அதை அப்படியே உருக்கி சின்னதாக்கிடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்க ஃபேன்லிங் இப்போ ஒரு வழியா அந்த மெடிசனை கம்ப்ளீட் பண்ணிடுறான். ஆனா அவனுக்கு தலைலாம் சுத்துது. அதை அப்படியே பாட்டில அடைச்சிட்டு அவன் லைட்டா கேரோட நின்னுட்டு இருக்க நம்ம ஜியோயானும் வேலையை முடிச்சிட்டு பாட்டில தேடுறாரு. ஆனா அது ஒரு கைக்கு எட்டாத தூரத்துல கிடக்கு. இது என்னடா புது சோதனை, அவன் அப்படியே தடுமாறி ஜட்ஜஸ் கிட்ட பாட்டில கொண்டு போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த பில்ஸை தூக்கி போட்டு அப்படியே பாஞ்சு போய் பாட்டில் எடுத்து தட்டுல வச்சிடுறாரு. அவரு ரெடி பண்ண பில் அப்படியே பறந்து வந்து அந்த பாட்டிலுக்குள்ள உழுக அவர் தான் இந்த ரவுண்ட ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிடுது. ஃபார்மா அப்படியே குசியா போயிடுறாரு. வந்தான் பாரு சிங்க குட்டி மீட்டன்சன், நான் சரக்கு அடிச்சு ரொம்ப காலம் ஆகுது, இன்னைக்கு நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஜியோயான் ஹீரோ ஆயிடுறாரு. ஃபேன்லிங் சம காண்டாயிடுறான். அவர் அப்படியே அவர் ரூம்ல உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அவருக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. வெளியிருந்த அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவர் இன்னைக்கு பண்ண விஷயத்தை பத்தியும் நம்ம ஃப்ரெண்டு வேற லெவல்ல அப்படின்னு சொல்லியும் அப்படியே அதை பத்தி பேசிட்டு இருக்க நம்ம ஜியோசூனர் நம்ம ஜியோயானை எழுப்ப ட்ரை பண்றேங்கிற பேர்ல அவரை பொம்மை மாதிரி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜியோயான் மெடிடேட் பண்ணி இப்போ ஒரு வழியா ரிங்குள்ள போயிடுறாரு. கிராண்ட் மாஸ்டர் அவரை பார்த்த உடனே என் பவுல் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அது வெடிச்சிருச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. அறிவு கெட்டவன் முட்டா பைய, அது ஏன்ஷியன்ட் எல்லோ ஸ்டோன்ரா, டிராகன் ஃபிளேமே அதால தாங்க முடியும், அது எப்படி வெடிச்சிருக்கும், உன் கண்ணு முன்னாடியே அவனை ஏமாத்திட்டு போயிருக்கான், இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க நம்ம ஜியோயானுக்கு ஒண்ணுமே புரியல. ஷென்ஃபங் தான் அதை பார்த்துட்டு வைக்கிறப்ப அந்த பவுல் அப்படியே உடைச்சு இருந்திருப்பாரு. கிராண்ட் மாஸ்டர் விஷயத்த சொல்ல அவன் தான் ஏதாவது பண்ணிருப்பானே நான் அப்பவே நினைச்சேன், உங்களுக்கு தான் அந்த விஷயம் முன்னாடியே தெரியல, அப்பவே என்கிட்ட சொல்லல சொல்லி அவன் முன்னாடி மாட்டிக்க சூரியா, அட ஏன்டா நம்ம இனிமே கவனிக்க வேண்டியதெல்லாம் சோலால சேர்ந்த அந்த ஃபேங்லிங்க மட்டும்தான். ரெண்டாவது ரவுண்ட்ல நீ ஜெயிச்சது அவனுக்கு மேல இருந்த காண்டை இன்னுமா அதிகமாக்கிருக்கும், நீ இனிமே தான் அவனை ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்ல இப்போ உங்க மேன்சனுக்கு திடீர்னு கார்ட்ஸ்லாம் அப்படியே கொத்தா வர மாதிரி காட்டுறாங்க. எல்லாரும் மண்டிடுங்க, அரசரோட ஆர்டரை படிக்க போறேன் அப்படின்னு அவன் சொல்ல அவங்க எல்லாரும் அப்படியே மண்டிட்டு உட்காந்துடுறாங்க. மீட்டன்சன் பேலஸ்குள்ள போந்து அரசரை கொல்ல ட்ரை பண்ணிருக்கான், அவர் எங்கேயாவது பாத்தீங்கன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அவன் சொல்ல அவங்க யாராலையுமே அதை நம்ப முடியல. நான் சொன்னது உங்க எல்லாருக்கும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அப்படியே தயக்கத்தோட சொல்லிட்டு இருக்க கிராண்ட் மாஸ்டர் நம்ம ஹீரோவை இப்ப ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையை சொல்லு, ரிங்குள்ள வரத்துக்கு கூட உன்கிட்ட பவர் இல்லல, நீ உன்னோட ரெண்டு மாதிரியான எசன்ஸ் இல்லாம இங்க இருக்கும் போது ஒன்னா யூஸ் பண்ணலாம், ஆனா வெளியே இருக்கும் போது அந்த மாதிரி பண்றது ரொம்பவே ஆபத்து. ஏதாவது சின்ன தப்பு நடந்தா கூட அது வெடிச்சு சதறி நீ உட்பட அங்கிருந்த எல்லாரையுமே அழிச்சிரும். அடுத்த வாட்டி இன்னமும் கவனமாயிரு அப்படின்னு அவரு சொல்ல அதுக்குள்ள மாஸ்டர் நான் தோத்து போனா என் மாஸ்டருக்கு தானே அவமானம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் நல்லா பேசு, சரி நான் சொன்னதை மறந்துடாத, சோலால் மேல எப்போதும் ஒரு கண் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவரை வான் பண்ணிட்டு இருக்க அந்த கார்ட்ஸ் கண்டஸ்டுக்கு அப்புறமா மீட்டன்ஸ்னை எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி பசங்க கிட்ட விசாரிச்சு பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. நம்ம ஜியோசூனர் அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ரூம்ல இருந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இப்ப ரிங்குள்ள இருந்து வெளியே வந்துடுறாரு. அவரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கார்ட்ஸ் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்க அப்படியே நம்ம ஜியோயான் கிட்ட சொல்ல
மீட்டன்சன் ஏன் அந்த மாதிரி பண்ணும், அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குற யாரையும் அவங்க விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம அவரை பிடிச்சி தந்தா ரிவார்டு வர அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹோட்டேன் சொல்ல, மீட்டன்சன் இப்ப ஃபார்மாவோட இடத்துக்கு போறாரு. ஃபார்மா சோலாலோட 8 பெஸ்ட் ஃபைட்டர்ஸ் ஒன்னு ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. இருந்தும் நீ தப்பிச்சிட்டினா நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான் மீட்டன்சன் அப்படின்னு அவர் சொல்ல, என்னால அதை நம்பவே முடியல. சூயினோட நேஷனல் அட்வைசர், அல்கெமிஸ்ட் கைடோட லீடர், குயிக் கான்டினென்ட்டோட பெஸ்ட் மெடிசன் லார்டு, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, எதை வச்சு சோலால் உங்களை விலைக்கு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, ஃபார்மா நீ என்னதான் பெரிய அளவானாலும் இருக்கலாம், ஆனா இது ஏன் இடம், உன்னால ஈஸியா இங்க உள்ள வர முடியும், அதே மாதிரி வெளியே போக முடியும் நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மீட்டன்சன் நான் சாக ரெடியா இருக்கேன், ஆனா சோலால் எதை வச்சு உங்களை விலைக்கு வாங்கினாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஃபைட் கார்டு இறந்து போய் கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆகுது, இந்நேரம் அவர் எலும்பு கூட மிச்சம் இருக்காது, ஆனா சோல் டிஸ்ட்ராயர் இன்னமும் உயிரோட இருக்கான், அதான் அவனோட பவர். மெடிசனை வச்சு என்னால எல்லா நோய்க்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியும், சாவுங்கிற ஒரே ஒரு விஷயத்த தவிர உண்மையான பவர் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டு அதான் நான் சோலால் கூட சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப, காட்ஸ்லாம் வந்து மீட்டன்சனை அப்படியே சுத்து போட்டு பிடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் கண்டெஸ்டுக்கு மீட்டன்சன் ஃபார்மானு 2 பேருமே வரல. ஷென்ஃபெங், கு அப்புறம் இன்னொரு ஒரு புது ஆள் தான் 3rd ரவுண்டுக்கு ஜட்ஜா வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு ஷென்ஃபெங் சொல்ல, கு 3rd ரவுண்டுக்கான ரூல்ஸை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜியோயான், ஃபேன்லிங் 2 பேருமே ஆளுக்கு ஒரு பாய்சனை ரெடி பண்ணணும். 2 பேரோட பாய்சன்ஸையும் நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதை சாப்பிட்டுட்டு சிம்டம்ஸை வச்சு அது என்ன மாதிரியான பாய்சன்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆன்டிடோஸை கண்டுபிடிச்சி நீங்களே உங்களை கியூர் பண்ணிக்கணும். ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா டீச்சர்ஸ் அதுக்கு பொறுப்பாக மாட்டோம். உங்களுக்கு பயமா இருந்தா இப்பவே இந்த ரவுண்டை விட்டு குவிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க 2 பேருமே போற மாதிரி தெரியல. கண்டெஸ்டும் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுது. ஜியோயான் மின்னல் வேகத்துல ஒரு முன்னாடி இந்த ஹெர்பல் சிலத்தை எடுத்து அவர் வேலையை ஆரம்பிக்க, ஃபேன்லிங்கும் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஜியோ சூனர் அவங்க காம்படிட்டரான ஜிசியானுக்கும் ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டு விட்டு உள்ள கூட்டு வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் அங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத அப்படியே பார்த்துட்டு இருக்க, ஃபேன்லிங் அவன் ரத்தத்தெல்லாம் ஹெர்பல்ஸோட கலந்து இப்போ ஒரு வழியா ஒரு பில்லை ரெடி பண்ணிடுறான். நம்ம ஜியோயானோ இப்ப வேலையை முடிச்சிடுறாரு. அங்கிருந்த ஹெல்பர்ஸ் அவங்க 2 பேரோட பாய்சன்ஸையும் மாத்தி கொடுக்க, நம்ம ஹீரோயின் ஜியோயான் அதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பின்னாடியே நம்ம ஜிசியானோ ஹஸ்பண்ட் அதை சாப்பிடாத அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஜிசியான் ஏன் இந்த மாதிரி பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, ஜியோ சூனர் ஒன்னும் இல்ல, சும்மாதான், உன்னெல்லாம் உள்ளே கூட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ளேயே அப்படியே முனை வைக்கிறாங்க. நீ ஏதாவது சொன்னியா, சொன்ன மாதிரி இருந்துச்சா, இவங்க சண்டை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, ஃபேன்லிங் நம்ம ஜியோயானோட பாய்சனை சாப்பிட்டுறாரு. நம்ம ஜியோயானோ ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அப்படியே அவனோட பில்ஸை வாயில போட்டுக்க, அடுத்த ஒரு சில செகண்ட்லயே அவரு கையெல்லாம் அப்படியே ஐஸ் கட்டி ஆக ஆரம்பிச்சிருது. அங்கிருந்து எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவாலையும் அந்த பாய்சனை சமாளிக்க முடியல, அவரு இப்போ ரொம்பவே வீக் ஆயிடுறாரு. ஆனா ஃபேன்லிங் கிட்ட எந்த சிம்டம்ஸுமே தெரியல, அவன் அப்படியே ஜாலியா நின்றுட்டு இருக்க, நம்ம ஜியோயான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாய்சனை லைட்டா சமாளிச்சுட்டு அப்படியே அவனை பார்த்து லைட்டா ஒரு சொடக்கு போடுறாரு. உடனே அங்கிருந்து ஆடியன்ஸ் எல்லாமே அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அடுப்புல எரிய வேண்டிய நெருப்பு இப்போ அவன் இடுப்புல எரிஞ்சிட்டு இருக்கு. ஃபேன்லிங் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவன் அப்படியே கத்திட்டு அங்கே இங்கேயுமா ஓட ஆரம்பிச்சிடுறான். கு அது என்ன மாதிரியான பாய்சன் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஷென்ஃபெங் பாய்சன்லாம் இல்ல, அவன் பீஸ்ட் ஃப்ளேமை யூஸ் பண்ணி ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படியோ இன்னைக்கு கண்டிப்பா 2 பேர்ல ஒருத்தன் சாக போறது கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம கு சொல்ல, ஜியோயான் இப்ப ரிங்குள்ள போயிடுறாரு. நேரா கிராண்ட் மாஸ்டர் கிட்ட போய், அவன் பாய்சனை என் குய் எனர்ஜியால சப்ரஸ் பண்ண முடியல, நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, கிராண்ட் மாஸ்டர் அவன் என்ன மாதிரியான இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஜியோயான் அவன் யூஸ் பண்ண ஹெர்பல்ஸை பத்தியும் அவன் அதுல பிளட் மிக்ஸ் பண்ணதை பத்தியும் சொல்ல, அப்ப கண்டிப்பா இந்த ரவுண்ட்ல அவன் தான் ஜெயிக்க போறான் சூர்யா அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. நான் ரெடி பண்ணதை பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அதுல பீஸ்ட் கஞ்சல் மிக்ஸ் பண்ணிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா அவன் சாப்பிட்டது பாய்சன் இல்ல, கன் பவுடர் அப்படின்னு அவர் சொல்ல, அவன் அப்படியே கத்திட்டு அங்க இங்கமா ஓடிட்டு பக்கெட்ல இருந்த தண்ணி எடுத்து அப்படியே கீழே வச்சு டக்குன்னு அதுல அப்படியே உட்காந்துடுறான். அப்பாடா இப்பதான் கண்ணு பளிச்சுன்னு தெரியுது. அப்படியே எபிசோட் 18 முடியுது. இந்த ரவுண்ட்ல யாரு வின் பண்ண போறா அப்படிங்கறத தாண்டி யாரு உயிர் பொழைக்க போறா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம ஜியோயான் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறாரு, ஷென்ஃபெங்கோட திட்டம் பலிக்குமா, சோலாலோட நடமாட்டம் நாளுக்கு நாள் சிட்டிக்குள்ள அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.